இன்றைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வசனம் வந்து யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 14:27 வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. திருப்பி வாசிக்கிறேன். ஜான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லும் போது கண்டிப்பா இந்த வார்த்தை the need of the hour. இப்போ நம்ம கடந்து போற சூழ்நிலை, நம்ம தேசத்தின் சூழ்நிலை, நம்மளுடைய சபையின் சூழ்நிலை, நம்மளுடைய சமுதாயத்தின் சூழ்நிலை, நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலை, நம்மளுக்கு வந்திருக்கிற வியாதியின் சூழ்நிலை, நம்மள பிள்ளைகளுடைய நிலை, நம்மளுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பு நிறைவேறாத காரியங்கள், நம்மளுடைய பிள்ளையுடைய எதிர்காலம், நம்மளுடைய தனிமை உணர்வு, நம்மளுடைய குடும்பத்தின் தேவைகள் மத்தியில நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகும்போது, நம்மளுக்கு பிரியமானவர்களை நம்ம இழந்து தவிக்கும் போது, நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நம்மளுக்கு நடக்காத போது, நம்ம சிறுமையும் வேதனையும் நம்ம அனுபவிக்கும் போது இந்த வார்த்தை ரொம்ப ஆப்டா இருக்கு. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ கர்த்தர் இந்த வார்த்தைய கண்டிப்பா நம்மளுக்கு நேரா கடந்து வருது. இந்த வார்த்தை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எப்பொழுது நம்மளுக்கு பயமும் திகிலும் வருதுன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம கடந்து போகும்போது நம்மளுக்கு கண்டிப்பா பயமும் திகிலும் கண்டிப்பா வரும். எப்படியாய் நம்ம தேவனோடு கூட ஐக்கியம் வைத்திருந்தாலும், அவருடைய வேதத்தை வாசிக்கிறவர்களா இருந்தாலும், அவரோடு கூட ஒரு தனிப்பட்ட ஒரு உறவுக்குள்ள நம்ம இருந்தாலும், சில சூழ்நிலைகள் நம்மள மேற்கொள்ளும் போது இப்படிப்பட்ட காரியங்கள், பயங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில நம்மளுக்கு பயமும் கலக்கமும் கண்டிப்பா நம்மள நோக்கி வரும். அப்போ எப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம பயப்படுவோம்னா, நம்மளுக்குள்ள ஒரு அவிசுவாசம் கண்டிப்பா வந்துரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம கடந்து போகும்போது எப்படியாய் தேவன் நம்மளை நோக்கி எப்படிப்பட்ட கல்லுடைய வார்த்தையை நம்மளை தேற்றினாலும் ஆற்றினாலும் நம்மளுக்குள்ள ஒரு அவிசுவாசம். நம்ம இந்த சூழ்நிலையில கடந்து போகும்போது கண்டிப்பா எல்லாரும் அந்த அவிசுவாசத்துக்குள்ள கடந்து போகிற சூழ்நிலை வரும். இப்போ ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் நான் சொல்றேன். அவிசுவாசம்னா எப்படின்ட்டு, ஒரு எறும்பை நம்ம பாக்குறோம். ஒரு எறும்பு வந்து அதோட தானியத்தை சேர்த்து வைக்க அதை சுமந்து கொண்டு போகுது. அப்போ நிறைய நம்ம பார்த்திருக்கலாம், எறும்புகள் நம்ம நோட்டீஸ் பண்ணா தெரிஞ்சிருக்கோம். அதை சுமந்து கொண்டு அந்த தானியத்தை எடுத்துக்கொண்டு போகுது. அப்போ எறும்புடைய பார்வையில அந்த தானியம் வந்து ரொம்ப அந்த சுமந்து கொண்டு போற அதோடைய அந்த பொருள் வந்து எறும்புடைய பார்வையில அது பயங்கர கனமாவும் அதிக வெயிட்டாவும் அது சுமந்து கொண்டு போகுது. அந்த எறும்பு நம்மள பார்த்து கேக்குதாமா, எனக்காக இந்த ஒரு வெயிட்ட நீங்க ஒரு நாள் கொஞ்ச தூரம் எனக்காக கொண்டு போறியா அப்படின்னு சொல்லி. அப்படியாதான் நம்மளோட விசுவாசம் இருக்கா? நாம் இப்ப எறும்புடைய இடத்துல நம்மள வச்சுக்கணும், நம்மளுடைய இடத்துல தேவனை நம்ம வைக்கணும். இப்போ தேவனுக்கு நம்மளுடைய காரியம் வந்து அற்பமான காரியம். எந்த காரியமும் தேவனால தீர்க்கப்படாத காரியம் எதுவுமே இல்லை. நம்மளுடைய விசுவாசமும் அப்படிதான் இருக்கு. நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய காரியங்கள் நம்மளுடைய பார்வையில ரொம்ப பெருசா தெரியுது. ஆனா ஆண்டோடைய பார்வையில அது ஒன்றும் இல்லாத அற்பமும் குப்பையுமா தான் இருக்கு. அப்படியே நம்ம ஆண்டோட மேல நம்ம வைக்கிற விசுவாசமும் அப்படித்தான் இருக்கு. கடவுளால நம்மளுடைய காரியங்கள் தீர்க்கப்படுமா, தேவனால நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய சூழ்நிலைகள் மாற்றப்படுமா என்று சொல்லி நம்மளோட விசுவாசம் அப்படியாய் இருக்கு. நம்முடைய விசுவாசம் தேவன் மேலுடைய வல்லமையின் மேல இல்ல, தேவனுடைய ஞானத்தின் மேலயும் நம்மளுக்கு விசுவாசம் இல்ல. அப்போ ஏசப்பா சொல்லியிருக்காரு ஏற்கனவே யோவான் 14:30, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. கண்டிப்பா இந்த உலகம் சத்துருவின் கையில தான் இருக்கு. கர்த்தர் சிலுவையில சத்துருவை ஜெயிச்சிட்டாரு. கண்டிப்பா அதுல மாற்று கருத்தே இல்ல. இந்த உலகத்தின் அதிபதி கண்டிப்பா சேட்டன் தான். அப்போ கண்டிப்பா கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற நம்மளுக்கு கண்டிப்பா உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்துட்டேன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உபத்திரத்தின் வழியாகத்தான், இந்த பாடுகள் வழியாகத்தான் கண்டிப்பா நம்ம கடந்து போகிற சூழ்நிலை வருது. அப்போ நம்மளுக்கு உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு.
வியாதிகள் உண்டு, வியாகுலங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு, இழப்புகள் உண்டு, எல்லாம் உண்டு நம்மளுக்கு. ஆனாலும் நம்ம திடன் கொள்ளணும். கர்த்தர் உலகத்தை ஜெயித்தார். அந்த ஒரு விசுவாசத்துல நம்மளுடைய போராட்டம் இந்த உலகத்துல நம்மளுக்காக கர்த்தர் நமக்கு முன்பாக வைக்கிறார். யோவான் 14:1 கர்த்தர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அப்போ நம்மளுடைய இருதயம் இப்படிப்பட்ட காரியங்கள் சூழ்நிலைகள் வரும்போது கலங்கி போயிடுறோம். அப்போ தேவனிடத்தில் இருக்கிற விசுவாசம் குன்றி போயிருது. அதான் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் நீங்கள் விசுவாசமாயிருங்கள். யோவான் 16:33 நம்ம இப்ப சொன்னது பிரகாரம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு. அப்படியா நம்ம இப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போகும்போது நம்மளுக்கு முன்மாதிரியா இருக்கிற தேவன் நம்மளுடைய ஏசப்பா ஒண்டிதான். அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல அவரு எப்படியாய் உபத்திரவத்தையும் கஷ்டத்தையும் வியாகுலத்தையும் அவர் கடந்து போனாரு. நம்மளுக்கு முன்பாக அவர் ஒரு எக்ஸாம்பிளா நிக்கிறாரு. நம்மளுக்கு வர பாடுகளில நம்ம அவரைத்தான் நோக்கி பார்க்கணும். நம்ம என்னைக்கு மனுஷனையோ நம்மளுடைய யாரோ பெற்றோர்களையோ கணவனையோ யார நம்ம சப்போர்ட்டா நம்ம பார்த்தாலும் நம்ம தோத்து போயிருவோம். நம்மளுடைய பார்வை யார் மேல இருக்கணும்னா தேவன் மேல மாத்திரத்தான் இருக்கணும். அவர் இந்த உலகத்தை ஜெயித்தார் நம்மளுக்காக. பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அதனாலதான் அவரு 3 வாட்டி சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு அந்த சந்தோஷம் கம்மியா இருக்கு. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நம்மளுடைய சந்தோஷம் நிறைவாவே இல்லை. நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் நம்மளுடைய பிரச்சனைகள் மேல, நம்மளுடைய சூழ்நிலைகள் மேலதான் நம்மளுக்கு வருது தவிர, அதனாலதான் ஏசப்பா கரெக்டா சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தாழ்விலும் உயர்விலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் எல்லா சூழ்நிலையிலும் வியாதியிலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் 3 டைம் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. எபேசியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் முதல் தெரியப்படுத்தணும், 2வது வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். எபேசியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் முதலாவது யாருக்கு நம்ம தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு மாத்திரத்தான். எந்த மனுஷனை நோக்கியோ எந்த பாஸ்டரை நோக்கியோ யார நோக்கியோ நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய அறக்கதவை வீட்டை பூட்டி நம்ம முழங்கால் படிட்டு முதலாவது நம்மளுடைய தேவனுக்கு நம்மளுடைய காரியங்களை நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளும் நம்ம ஜெபத்தினால வேண்டுதலான நம்ம தேவனுக்கு தான் தெரியப்படுத்தணும். அதே மாதிரி எபேசியர் 4:7 அப்பொழுதுதான் எப்போ நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்தணுமோ அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்படியே நம்ம தேவனுக்கு எல்லா காரியங்களையும் நம்மளுடைய எல்லா சூழ்நிலையும் தெரியப்படுத்தும் போது ஒரு தேவ சமாதானம் நம்ம இருதயங்களை ஆட்கொள்ளும். யோவான் வேதத்துல நம்ம பார்க்கலாம், கர்த்தர் வேதத்துல ஒருத்தரை விடாம எல்லாருக்கும் கர்த்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ பயப்படாதே. யார பாரு இந்த வார்த்தை அவர் சொல்லாமே இருந்திருக்கவே மாட்டாரு. ஆபிரகாம் முதற்கொண்டு நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா எல்லாருக்கும் கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய கேடகமா இருப்பேன். இப்படிதான் எல்லாருக்கிட்டையும் கர்த்தர் அவருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவருடைய வார்த்தை இதுதான் சொல்லியிருக்காரு, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. இப்படிதான் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. நம்ம பார்க்கலாம் யாரார்த்தெல்லாம் கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லியிருக்காருன்னு. ஆதியாகமம் 15:1 கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லியிருக்காரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தேவன் ஆபிரகாமோட விசுவாசம் ஒரு பெரிய விசுவாசம். அவருடைய விசுவாசத்திற்கு நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படியே அவரையே பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அது ஆதியாகத்துல 26:24 பாருங்க, ஈசாக்கை பார்த்து சொல்லியிருக்காரு, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே,
நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசிர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். பாருங்க, ஆபிரகாமுடைய விசுவாசம், ஆபிரகாம் தேவனோடு அவனுடைய வாழ்க்கை சரியா இருந்ததுனால அவனுடைய மகனாகிய ஈசாக்குக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு பாருங்க. நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம், உன் தகப்பன் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருகப்பன்னு சொல்றாரு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை சரியா இருந்துச்சுன்னா, கர்த்தருக்கு முன்பாக ஒழுக்கமா இருந்துச்சுன்னா, நம்மளுடைய சந்ததியை கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார், தேவனா இருக்கிறார். இது ஆதியாகமம் 26 ஒரு சாட்சியான ஒரு வார்த்தை. உன் தகப்பனா ஆபிரகாம் நிமித்தம் சொல்றாரு. அப்போ நம்ம வாழ்க்கை கர்த்தருக்குள்ள கரெக்டா இருக்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ள அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து நம்மளுடைய வாழ்க்கை நேரா இருக்கும்போது, நம்ம தினமும் கர்த்தருக்கு முன்பாக நம்மளுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து நடக்கும்போது, நம்மளுடைய பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்குமா? கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம பார்த்தோம் ஆபிரகாமை எப்படி கர்த்தர் பயப்படாதே என்று சொல்லி அவரே நடத்துறார். அப்படி ஈசாக்கை பார்த்தோம். ஆபிரகாமின் நிமித்தமாய் தன்னுடைய தகப்பன் நிமித்தமா ஈசாக்கை எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்து, அவருக்கும் நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி அவர் எப்படியா திடப்படுத்துகிறார் என்று நம்ம பாக்குறோம். அப்படியே பார்க்கும்போது கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை எப்படியாய் வழி நடத்தினாரு நம்ம பாக்குறோம். யாத்ராகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். மோசே ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தை சொல்றாரு, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். பாருங்க எப்படியா இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் வழி நடத்துறாரு பாருங்க. நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்றாரு. அதே மாதிரி யோசுவா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம பாக்குறோம். எமோரியரின் 5 ராஜாக்கள் கிபியோனுக்கு விரோதமா வந்தாங்க. 5 கிபியோனுக்கு விரோதமாய் வருகிறாங்க. அப்ப கர்த்தர் யோசுவாவை பார்த்து என்ன சொல்றாரு? அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிலை நிற்பதில்லை என்றார். பாருங்க, தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து தேவனுக்காக வைராக்கியமா நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா, கர்த்தர் எவ்வளவாய் நம்ம பக்கத்துல அவர் நிற்கிறார். சத்ருவுக்கு விரோதமா, சாத்தானுக்கு விரோதமா அவர் நம்ம பக்கம் அவர் நிற்கிறவரா இருக்கிறார். ஒன்றுமே இல்ல, நம்ம கர்த்தருக்காக ஒரே ஒரு ஸ்டெப், ஒரே ஒரு இமைப்பொழுது அவருக்காக நம்ம வாழணும் நம்ம நினைக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் நம்ம பக்கமாக இருக்கிறார். எப்படி ஆபிரகாமை வழி நடத்தினார், ஈசாக்கை வழி நடத்தினார், இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினார், யோசுவாவை வழி நடத்தினார். அப்படியா கர்த்தர் நம்மளையும் அவர் கைவிடாத தேவனா இருக்கிறார். கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும் போது ஒரு நாளும் நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். நம்மளுடைய சூழ்நிலைகள் இப்ப வேணா நம்ம வெட்கப்பட்ட சூழ்நிலையா கூட இருக்கலாம். நம்மளோட கடந்து போகிற சூழ்நிலைகள் இப்போ நம்ம அவமானத்துக்குள்ளாக நம்ம எதிர்பார்க்கிற எந்த காரியம் நம்மளுக்கு நடக்காம இருக்கலாம். எப்படி வேணப்பட்ட சூழ்நிலை நம்ம கடந்து போனாலும், நம்ம கடந்து போய் கொண்டிருந்தாலும், ஆனால் கண்டிப்பா கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஏன்னா அவர் மேல நம்ம விசுவாசம் வைக்கும் போது அவர் நம்மளை காக்கிற தேவனாய் இருக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அதனால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் என்னது நாம ரொம்ப விசேஷித்தவர்களா இருக்கிறோம். இந்த குருவிகளை நம்ம பார்க்கும்போது ரொம்ப எந்த குருவினா செத்து கிடந்தது நம்ம எவ்வளவு ரேரா தான் பார்க்கணும். நம்ம பறக்கிற குருவிகள் காக்காலாம் பார்க்கும்போது நானும் ரொம்ப ரேரா தான் சில குருவிகள் செத்து கிடக்குறத நான் பார்த்திருக்கேன். அடிக்கடி நான் அந்த மாதிரி எந்த குருவியும் செத்து கிடந்த நான் அவ்வளவா பாக்கல, ஏதோ ரேர். அப்படியாதான் கர்த்தர் சொல்றாரு, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் அந்த குருவிகளை பார்க்கலாம் நாம அவருடைய பார்வையில் என்னது விசேஷித்தவர்களா இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மளை கைவிடாத தேவனா இருக்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். திரும்பவும் அதான் சொல்றாரு. நாமெல்லாம் இந்த உலகத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களா இருக்கிறோம். கண்டிப்பா நம்மளுக்கு உபத்திரம் உண்டு, கண்டிப்பா எஸ்கேப்ப பண்ண முடியாது.
எஸ்கேபிசமே இல்ல. கண்டிப்பா நாம இந்த வழியாதான் கடந்து போய் ஆகணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்றார். நம்மளுக்கு ரெஸ்ட் வந்து அவருடைய சமூகம் தான். அவருடைய வார்த்தை, அவருடைய சமூகம். அதுல ஒரு கிடைக்கிற ஆனந்தமும், அதுல கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சியும் வேற எந்த காரியத்திலும் நம்மளுக்கு கிடைக்காது. அதனாலதான் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். வேற யாரிடத்துல போக சொல்ல, அவர் என்னிடத்துல வாங்க, என்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு ரெஸ்ட் தரேன், இளைப்பாறுதலை தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்படியாய் நம்மளுடைய பாடுகள் கடந்து நம்ம பாடுகள் வழியா நம்ம கடந்து போகும்போது என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. நான் எப்படி சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. நான் தான் உங்களுக்கு முன்மாதிரி. நான் கடந்து போன இந்த உலகத்துல பாடுகள், பிசாசானவன் எஸ்பாவே சோதிச்சான். அப்ப நம்மளாம் ஏமாத்திரம். கர்த்தராகிய தேவனையே அவன் சோதிக்கும் போது நீங்களும் நாளும் ஒன்றுமே அவன் பார்வையில அப்படிப்பட்ட சூழ்நிலையை அவரும் கடந்து போயிருக்கிறார். நம்ம என்ன சூழ்நிலை கடந்து போறோமோ அதே சூழ்நிலையை அவரும் கடந்து போயிருக்கிறாரு. அதே பாடுகள் வழியா அவரும் கடந்து போயிருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னுகம் உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? ரெஸ்ட், இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்மளுடைய இளைப்பாறுதல் வந்து உலகத்தை நோக்கி இல்ல. நம்மளுக்கு கிடைக்கிற இளைப்பாறுதல் வந்து வேற யாரும் நம்மளுக்கு கொடுக்கவே முடியாது. யாராலையும் நம்மளுக்கு அவருடைய இடத்தை, எஸ்போட இடத்தை வேற யாராலையும் நிரப்பவே முடியாது. நம்ம அதை கடந்து போனவங்க, அந்த சூழ்நிலையாய் கடந்து போனவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். நம்மளுக்கு அவரு மாத்திரமே இளைப்பாறுதல் தருகிற தேவனா இருக்கிறாரு. மத்தேயு 11:30 என் நுகம் மெதுவாகும், என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். அப்போ நம்மளுக்கு வருகிற ஒவ்வொரு பாடுகளும், கஷ்டங்களும், வேதனைகளும், இழப்புகளும், ஏமாற்றங்களும் கண்டிப்பா இந்த உலகத்துல நம்மளுக்கு இருக்கு. நம்ம வந்து அதெல்லாம் நம்மளுக்கு வராது. நம்ம அதுல இருந்து நம்ம கடவுளை தேடும் போது எதுவுமே வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா நம்ம கடந்து போற சூழ்நிலை வரும். அப்படி ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான ஒரு பாடுகள் வழியாதான் நம்ம கடந்து போகணும். கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்காரு. அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கு. அது மாத்திரம் அது உண்மையா நிச்சயம். அதை நம்ம மறக்கவே முடியாது. அவருடைய சித்தம் கண்டிப்பா இந்த பாடுகள் வழியாய் நம்மள நடத்தணும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியா நம்ம நடத்தணும் அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த வழியா நம்ம கடந்து போய்தான் ஆகணும். அப்போ இதற்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு முன்மாதிரி நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரத்தான். அவரை நம்ம நோக்கி பார்க்கும்போது, அவரை நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கும் போது, அவர் எப்படியாய் மனத்தாழ்மையாய் சாந்தமாய் அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் கடந்து போனாரோ அதே சூழ்நிலையில நாமும் கடந்து போகும்போது, அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது, நம்மளுடைய விண்ணப்பங்களை அவரு சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது, அவருக்காக நம்ம தாழ்த்தும் போது, முதலாவது நாமே என்ன செய்யணும்? தாழ்த்தி அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது, அவரை நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பா ஆண்டவரால தீர்க்க முடியாத பிரச்சனைகளும், ஆண்டவரால சொல்யூஷன் கொடுக்க முடியாத காரியம் எதுவுமே இல்ல. எல்லாம் அவருடைய சித்தம். நம்முடைய வாழ்க்கை அவருடைய சித்தத்துல தான் ஓடிக்கொண்டிருக்கு. அதனால நம்ம எப்பொழுதும் அவரை முன்மாதிரியா நம்ம எக்ஸாம்பிளா நம்மளோட வாழ்க்கையை நம்ம முன்வைக்கும் போது எல்லா சூழலும் அவர் நம்மளை கைவிடாதவராய், நம்மளை நேசிக்கிறவராய், நம்மளை வழிநடத்துகிறவராய், நம்ம முகங்களை வெட்கப்படுத்தாத தேவனாய், எப்பொழுதும் நம்மளுடைய தலையை நிமிரச் செய்கிற தேவனாய், நாம கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் போது நம்மளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நம்ம சந்ததியையும் கூட அவர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.